உனக்கு யார் பிடிக்கும்? விஜய். ஏன் பிடிக்கும்? அவர் நல்லவரு. அப்புறம் அப்புறமே எல்லாத்துக்கும் உதவி செய்வாரு. அப்புறம் நீ யார் ஃபேனு? விஜய் ஃபேன். விஜயோட படத்துல எனக்கு நிறைய படம் பிடிக்கும். என்ன கோட்டு படம் பிடிக்கும், பீஸ்ட் படம் பிடிக்கும், அதுக்கப்புறமா கில்லி படம் பிடிக்கும். 3 படத்துலயும் படம் ஹிட்டு. செம்ம வைரல் ஆயிடுச்சு. உனக்கு யார் பிடிக்கும்? விஜய். எந்த படம் பிடிக்கும் விஜயோட படம்? கில்லி மட்டும். கில்லி மட்டும் பிடிக்குமா? டிவியில போட்டா பாத்துருவேன். அப்படியா? அது மட்டும் இல்ல, புலி படத்தை சொல்ல விட்டுச்சு புதுசா. அப்புறம் விஜய் கிட்ட உனக்கு என்னென்ன பிடிக்கும்? விஜயோட நல்ல குணங்கள் பிடிக்கும், விஜய் பண்ற காமெடி பிடிக்கும், அதுக்கப்புறமா விஜய் பண்ற ஃபைட் பிடிக்கும், விஜயோட ஒவ்வொரு மூவும் எனக்கு பிடிக்கும். சச்சின் படம் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேனே. சச்சின் படத்துல கோட் போட்டு சுத்திட்டு பனியா இருக்கும். எங்க பார்த்தாலும் பனியா இருக்கும். அதுல எவ்வளவு ஜாலியா இருப்பார்ல, கியூட்டா இருப்பாரு. விஜய்க்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் சிரிச்சுட்டே இருக்காருல்ல, இதை மட்டும் இந்த உலகத்துல யாராலும் பண்ண முடியாது. ஆமாண்டா. வேற என்ன சொல்ற? ஆனா ஒன்னும் விஜயோட புது படம் ரிலீஸ் ஆகல, அது என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா திமுகவோட ஒரு சைடு போட்டி, அதுக்கப்புறமா மற்ற கட்சிங்க எல்லாமே எதிர் கட்சிங்க எல்லாமே திமுக கட்சிக்கு, அதாவது டிவிகே கட்சிக்கு எதிராக இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்க விஜய் வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு அவங்க போடுற மாதிரி பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு இடமா போய் இந்த மாதிரி மைக் செட்டை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ கஷ்டமா இருந்துக்கிட்டு கீழே காமிக்காம கூலா ஜில்லுன்னு இருக்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல விஜய் மட்டும்தான். எவ்வளோ பிரச்சனை இல்லை. விஜய் பார்க்கணும்னு ஆசை இருக்கா உனக்கு? நிறைய ஆசை இருக்கு. அங்கதான் கூட்டமா இருக்குமே. ஏற்கனவே எங்க கோயிலுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு கூட்டத்திலே நான் நசுங்கி போயிடுறேன். இதுல அங்க கூட்டத்துல போய் நசுங்கி போறதா? அவங்கள பேப்பர் ஆயிட்டு வந்துடுவேன்.